முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். அவருடைய இரத்தத்தின் முகாந்தரம் அவர் நம்மை எப்படி கிட்டி சேர வைத்தார், சமீபமாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமாக தூரமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம்னா என்ன செய்வோம்? பஸ்ல என்ன செய்வோம்? பிரயாணப்படுவோம். தமிழ்நாட்டுல எங்க போனனாலும் நம்ம எப்படி போகலாம்? பஸ்ல இல்லைன்னா ட்ரெயின்ல போகலாம். தூரமான இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு சேர்க்கிறதற்கு ஒரு வாகனம் என்ன செய்கிறது? தேவைப்படுகிறது. அப்ப இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷனை என்ன செய்கிறது? பரிசுத்தமாக்குகிறது. கவனிங்க, ஒரு இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை கிறிஸ்துவின் பக்கத்திலே கிட்டி சேர்க்கிற ரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இருந்து பார்க்கும்போது தூரமாய் போனவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆதாம் கீழ்ப்படியாமையினால என்ன செய்தார்? தூரமாய் போனான். காயினை எடுத்துக்கொண்டீங்கன்னா பொறாமையினால என்ன செய்தான்? தூரமாய் போனான். ஹல்லேலூயா. இன்னும் லோத்தின் மனைவி எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் ஐஸ்வர்யம், வீட்டில் இருக்க மேன்மையை விட்டுவிட முடியாமல் தூரமாய் போனாங்க. சிம்சோனை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்களின் நிச்சயனால என்ன செய்தான்? தூரமாய் போனான். ஹல்லேலூயா. இந்த யூதாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பண ஆசையினால கர்த்தரை விட்டு தூரமாய் போனான். இப்படி பல காரியங்கள், கர்த்தரை விட்டு தூரம் போகிற காரியங்கள் இருக்கிறது, கர்த்தரோடு சமீபிக்கிற காரியங்கள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி எல்லாம் பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு சமீபித்திருக்கிறார்கள். ஆபிரகாமும் நோவா இவங்க எல்லாம் விசுவாசத்தினாலே கர்த்தரோடு என்ன செய்தாங்க? நெருங்கினாங்க. காணாத ஒண்ணு ஆண்டவர் சொன்னதை கேட்டு விசுவாசித்து அப்படியே செய்தாங்க. விசுவாசத்தினால கர்த்தரோடு நெருங்கினாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில எடுத்து பாத்தீங்கன்னா ஜெப ஜீவியத்தினால கர்த்தரோடு கூட என்ன செய்தார்? நெருங்கினார், சமீபமானார். ஆமென். ஹல்லேலூயா. மோசேயை பாத்தீங்கன்னா மோசேயுடைய சாந்த குணம் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஹல்லேலூயா. பூமியில இருக்கிற எல்லாரையும் பார்க்கிற மோசே எப்படி இருந்தாரா? சாந்த குணம் உள்ளவர்களா இருந்தார். அந்த சாந்த குணம் அந்த மனுஷனை கர்த்தரிடத்துல என்ன செய்ய வைத்தது? நெருங்க வைத்தது. ஹல்லேலூயா. தாவீதை பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா, அவருக்குள்ள இருந்த அந்த தேவ அன்பு ஹல்லேலூயா இயேசுவோடு கூட என்ன செய்தது? நெருங்க வைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்தீங்கன்னா அவர் மேல இருந்த அந்த அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா. எஸ்தருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உபவாசமும் ஜெபமும் கர்த்தரோடு நெருங்க வைத்தது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ரூத்தினுடைய கீழ்ப்படிதல் கர்த்தரோடு நெருங்க வைத்தது. இன்னைக்கு அதெல்லாம் தூரமாயிருக்கிறது.